வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம வெயிலுக்கு இதமான நீர்மோர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே ஒரு நீர்மோர் போட்டிருக்கேன், அது எலுமிச்சை இலையெல்லாம் வச்சு போட்டிருக்கேன். இது வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். செய்ய தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு முதல்ல தயிர் தேவை, சின்ன துண்டு இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம் இவ்வளோதான் தேவை. தேவையான அளவு தயிரை நல்லா கட்டி இல்லாமல் கடைஞ்சி எடுத்துக்கலாம். கட்டி இருக்கக்கூடாது, அந்த திப்பி திப்பியாக இருந்ததுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால கட்டி இல்லாமல் நல்லா கடைஞ்சிக்கணும். இப்போ நம்ம மற்ற பொருட்கள்லாம் இதை 1-2 இடிச்சுப்போம். இந்த அளவு தயிருக்கு நான் ஒரு சின்ன துண்டு பச்சை மிளகாயும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கி நான் இந்த உரலில் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் இதோடு சேர்த்து நல்லா இடித்து எடுத்துப்போம். ரொம்ப மையாக அரைய வேண்டாம், நம்மளுக்கு 1-2 தட்டினா போதும். அப்போ தான் ஃப்ளேவர் எல்லாம் மோரில் இறங்கும். இஞ்சி ரொம்ப நல்லது, வெயில்னால பித்தம் அதிகமாகும், அந்த பித்தத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். பச்சை மிளகா அது காரமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த மோர் கொஞ்சம் நிறைய குடிக்க முடியும். கருவேப்பிலையும் அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த வெயில்னால நம்மளுக்கு வேர்வையில் இழந்த மினரல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ரீகெயின் பண்ண முடியும் இந்த நீர்மோர்னால். இதுக்கு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பெருங்காயம் பிடிக்காதுன்னா விட்டுருங்க, ஆனால் பெருங்காயம் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா கலந்துப்போம். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் எல்லாமே தேவையான அளவுன்னு சொல்கிறது எதுனாலன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ தேவைப்படும், அதுபடி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நீர்மோர் கரைச்சாச்சு. நான் இந்த குல்லடில் மாற்றிக்கிறேன், டம்ளரில் கூட மாற்றிக்கலாம். நம்ம இதில் கொஞ்சமாக எலுமிச்சஞ்சாறு பிழிஞ்சு சர்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு வெயிலுக்கு இதமான நீர்மோர் தயார். டெய்லி 1 கப் இந்த நீர்மோர் குடித்தோன்னா நம்மளுக்கு வெயிட்டும் குறையும். இந்த வெயில்னால டீஹைட்ரேஷன் வராமலும் பார்த்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி உபயோகமாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.